பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுது? இங்க பாக்கியா, ராதிகா, அப்புறம் ஈஸ்வரின்னு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இங்க ஒருத்தர் வீட்டு காலிங் பில் அடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு போஸ்ட்மேன். உடனே இங்க செலியும் போறாரு. சொல்லுங்க சார், என்ன வேணும்? இல்ல சார், இங்க கோபிநாத் சார் இருக்காங்களா? அவங்க இந்த வீட்டில் இருக்கா சொன்னாங்க. ஆமா, இங்கதான் இருக்காங்க, சொல்லுங்க. இல்ல சார், இது மாதிரி கோர்ட்ல இருந்து ஒரு தபால் வந்திருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க இந்த போஸ்ட்மேனும் செலியன்ட்ட அந்த தபால் கொடுத்துட்டு போறாங்க. இங்க செலியன் ஒன்னே என்னவா இருக்கும் இது அப்படின்னு புரியலேன்னு அந்த தபால் எடுத்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்த உடனே இங்க ஈஸ்வரி கேக்குறாங்க, செலியா என்னப்பா அது? என்ன லெட்ரு? யாருக்கு வந்திருக்கு? பாட்டி, நம்ம டேடி தான் வந்திருக்கு, ஆனா என்ன லெட்டர் தான் ஒன்றும் புரியல அப்படின்னு செலியனும் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா செலியன் செம்ம ஷாக்கா வராரு. இங்க பாக்கியா உடனே, செலியா என்ன லெட்டர் அது? யாருப்பா போட்டிருக்கா அப்படின்னு கேட்க, அது வந்துமா, என்னடா செலியா என்ன வந்து பொண்ணு இழுத்துட்டு இருக்க, என்ன லெட்டர் கூட இங்க பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும் இங்க செலிய ஒன்று, பாட்டி நம்ம கோபி டாடி பாக்கியா அம்மாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிரச்சனை கொடுத்தாங்கல்ல, அதான் அந்த சாப்பாட்டில் கெட்டு போனதெல்லாம் கலந்து பிரச்சனை ஆனிச்சு. அம்மா கூட டேடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, அந்த விஷயமா கோர்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் ஹியரிங் வருது, அதனால நாளைக்கு டேடியையும் அம்மாவையும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று கொந்தளிச்சு போய், ஏ பாக்கியா, அப்போ நீ இன்னும் இந்த கேஸ் வாபஸ் வாங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாக்கியாவும், அத்தை நான் எப்போ கேஸை வாபஸ் வாங்கன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட? என்ன பாக்கியா நினச்சிட்டு இருக்க? என்ன விளையாடுறியா? கோபி இதனால தான் ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவன் செத்து பொழைச்சி வந்திருக்கான். இப்போ போய் அந்த கேஸ் விஷயமா அலைய முடியுமா? அவன் உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு இப்போ அதெல்லாம் செட் ஆகுமா? பாக்கியா, நீ முதல்ல கிளம்பி நாளைக்கு கையோடு போய் ஸ்டேஷனில் இந்த கேஸை முதல்ல வாபஸ் வாங்கிட்டு வா. இங்கே ஈஸ்வரி ஒன்று சொன்னதும் பாக்கியா, என்னத்த என்ன விளையாடுறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களா? அதெல்லாம் முடியாது அத்தை, அது சும்மா ஒன்று நான் கொடுத்த கேஸ் இல்லை பொய் கேஸா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு வாபஸ் வாங்கிறதுக்கு நான் கொடுத்த கேஸ் உண்மையான கேஸ். அதுவும் அவர் பண்ண அந்த கேட்டுக்கிட்டத்தனமான விஷயத்தினால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட எல்லாருமே செத்து பொழைச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் புள்ளையை பற்றி மட்டும் தான் அதை யோசிக்கிறீங்க, ஆனால் உங்கள் புள்ள பண்ண காரியத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஏன் நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க? கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்ல, ஈஸ்வரி ஒன்னே, இங்கே பாரு பாக்கியா, எனக்கு அவங்கள பற்றிலாம் கவலை இல்லை. அது இல்லாமல் அவங்க யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்கல்ல, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன நீ ரொம்ப தவிர? இங்கே பார், நீ போய் முதல்ல கேஸ் வாபஸ் வாங்கு. கோபி இடங்களால் ஸ்டேஷனுக்குலாம் எதுவுமே அனுப்ப முடியாது, கோர்ட்டுக்கும் அனுப்ப முடியாது. இங்கே பாங்கத்த, நான் முடிவாக சொல்கிறேன், அவர் பண்ண தப்புக்காக தான் நான் கேஸ் கொடுத்தேன். இனிமே நீங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டு தான் பேசிக்கணும் அப்படின்னு இங்கே பாக்கியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் வாக்குவாதம் முத்து போய் ஒரு கடத்தில் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏ ராதிகா, நல்லா கல் மாதிரி உட்காந்துருக்கேன், கோபிக்கா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உன்ன என் புருஷன் சொல்கிறேன். இப்போது உன் புருஷன் மேலே அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. உன் புருஷன் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அப்படி கோர்ட்டுக்கு போய் அவன் பக்கம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அவன் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் எதுவுமே பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்க, வாயை திறந்து இப்பயாச்சும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா வந்து, நான் என்னத்த பேசுறது பாக்கியா, அது இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பாக்கியா, நீங்களே பார்த்து நல்ல முடிவாயிடுங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறத கேட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக்கா வராங்க. என்னது ராதிகா, எதுவுமே பேசாமல் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்து பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி இங்கே கொந்தளிக்க, கோபி ஒன்று, அம்மா போதும் நிப்பாட்டுங்கம்மா, நீங்கள் ஏன் எனக்காக அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாம்மா? நான் பண்ண தப்புனால அட்லீஸ்ட் ஒரு உயிர் பறிப்பு இருந்தாலும் அதனால தாங்கிற சக்தி எனக்கு இல்லை. அன்றைக்கி ஏதோ கண்மூடித்தனமான கோவத்தில் பண்ணக்கூடாத செயலை பண்ணிட்டேன். அதுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஃபீல் பண்ணுறேன். அதனால் நாளைக்கு கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டில் இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைம்மா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஈஸ்வரி ஒன்னே, கோபி நீ புரியாமல் பேசுறடா, உனக்கு இப்போது உடம்பு சரியில்லை, இந்த நேரத்தில் நீ ஸ்டேஷனுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தானா கண்டிப்பாக உனக்கு நீ சொன்னியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது இன்னும் அதிகமாக தான் கோபி ஆகும். அதனால் உன் உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும்ப்பா, அதெல்லாம் வேணாம் தங்கம், உன்னை நான் அனுப்ப மாட்டேன்ப்பா அம்மா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆனால் கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா, நான் ஒன்றும் பொய் கேஸில் உள்ளே போகலாமா, நான் பண்ண தப்புக்கு தானே போகிறேன், நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் தண்டனை அனுபவிக்க ரெடியாக இருக்கேம்மா,
அதுதான் சரியான முடிவாக இருக்கும், வேணாம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. ஈஸ்வரி பாக்கியாட்ட, பாக்கியா இப்போ இதுதான் உன் முடிவா, அப்போ நீ கேஸ் வாபஸ் வாங்க மாட்டியா பாக்கியா? இல்லத்த, இந்த ஒரு விஷயத்துல நான் அவங்க பேச்சு கேட்க மாட்டேன். அவரு தப்பு பண்ணியிருக்காரு, அவர் பண்ண தப்புக்கான தண்டனையை கண்டிப்பா அவரு அனுபவிச்சு தான் அதை ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு மேலே போயிறாங்க. இங்க ஈஸ்வரி ராதிகா பிடித்துட்டாங்க. நீலாம் ஒரு மனைவியாடி, பாக்கியாவுடைய காலில் விழுந்தாச்சும் இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்கி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுண்டி. ஆனா நீனு அதை விட்டுட்டு மண்ணு மட்டும் சாமியார் மாதிரி எனக்கு என்ன உட்காந்துருக்க? கேட்டா பொண்டாட்டி, நான் ரொம்ப அக்கறையா இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுவேன். சி, நீலாம் என்ன பொண்டாட்டியோ அப்படின்னு ஈஸ்வரி ராதிகாவை திட்டிட்டு போறாங்க. ஆனா ராதிகாவுக்கு என்னதான் தான் புருஷன் ஜெயிலுக்கு போக போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், அவர் பண்ண விஷயம் தப்பு தானே. நாம அத்தனை வாட்டி சொன்னல ஆரம்பத்திலேயே, நீங்க பண்றது ரொம்ப தப்பு கோபி, நீங்க பாக்கியாவை பழி வாங்குறேன், பாக்கியாவை பழி வாங்க போறேன்னு சொல்லி உங்களுடைய லைஃப் நீங்க கெடுத்துக்க போறீங்கன்னு அத்தனை வாட்டி சொன்னோம் நாம. ஆனா இவரு காது கொடுத்து கொஞ்சமாவது கேட்டாரா? கேட்கவே இல்லையே. எதையுமே காது கொடுத்து கேட்காம இவரோட விருப்பத்துக்கு பண்ணாரு. இப்ப மட்டும் வந்து குத்துது குறையுதுன்னா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராதிகா மனசு நினைச்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. இங்க அடுத்த நாள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல இது மாதிரி பாக்கியாவுடைய கிச்சன்ல இந்த கோபிங்கிறவர் தான் கெட்டுப்போன உணவெல்லாம் கலந்து பல பேருடைய உயிரோடைய வாழ்க்கையில விளையாண்டுருக்காரு. இவருக்கு அதிகபட்ச தண்டனையை இந்த கோர்ட் வழங்கணும் அப்படின்னு இங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட்டான வக்கீல் பேசுறாங்க. அதை கேட்டு இங்க கோபி தரப்புல இருந்து, இல்ல என் கட்சிக்காரர் அன்னைக்கு ஏதோ ஒரு பழிவாங்கணும் எண்ணத்துல அப்படி செஞ்சுட்டாரு, மற்றபடி யாரையும் கொல்லணும் யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கல, ஏதோ ஒரு கோபத்துல செஞ்சுட்டாரு, அவரை மன்னிச்சு விட்டுருங்க, கண்டிப்பா இனிமே அவரால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு இங்க வக்கீல் வாதாடுறாங்க. ஆனா இங்க கோபி தான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. உடனே இங்க ஜட்ஜு வந்து ரெண்டு பக்க தரப்பையும் கேட்டுட்டு, ஸோ சாட்சிக்காரரே, அதாவது இது சம்பந்தப்பட்டவரே அவருடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இது மாதிரி நான் ஏதோ ஒரு எண்ணத்துல ஏதோ ஒரு நிமிஷத்துல தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணுக்கான தப்புக்கான தண்டனை அனுபவிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்டவரே சொல்றதுனால இவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுக்குறேன். ஸோ 2 வருஷம் இவர் கண்டிப்பா ஜெயிலில் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு இங்க ஜட்ஜு தீர்ப்பு வழங்குறாரு. அதை கேட்டு ஈஸ்வரி ரொம்ப துடிச்சு போறாங்க. 2 வருஷம் என் புள்ளைய பார்க்காம நான் எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்? பாக்கியா, நீ பண்ணது எழுப்பு தப்பு தெரியுமா பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியா பிடிச்சி கண்டபடி பேசுறாங்க. ஆனா அதே இடத்துல எழில் இருக்காரு. எழில் இருந்துட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன் பாட்டி, அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணது எல்லாமே டேடி தான். டேடி மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அம்மா எதுக்காக அவர் மேலே கேஸ் கொடுக்க போறாங்க? அம்மா ஒன்றும் பொய் கேஸ் கொடுக்கல, அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் பண்ண தப்புக்கான தண்டனை தான் அவர் இப்போ அனுபவிக்க போறாரு அப்படின்னு எழில் பேச இங்க ராதிகாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாக்கியாவுக்கு உள்ளுக்குள்ள என்னதான் இந்த நேரத்துல கோபிய ஜெயிலுக்கு போறது கஷ்டமா இருந்தாலும் அவர் பண்ண காரியம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. இதனால இப்போ இனியா, செலியன், ஈஸ்வரி 3 பேருமே பாக்கியா கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பாக்கியா மட்டும் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர ஜெனி பேசுறாங்க பாக்கியா கிட்ட, ஆண்டி நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க செலியாவுக்கு, இனியாவுக்கு, ஈஸ்வரி பாட்டிக்கு எல்லாருக்குமே கோபி மேல இருக்கிற அன்பு பாசம் மட்டும் தான் புரியுது தவிர மற்றபடி அவர் பண்ண தப்பு அவங்க கண்ணை மறைக்குது. பாசத்தினால அவங்க எல்லாருமே இப்படி பேசுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாத ஆண்டி, நீங்க படுறது 100% கரெக்ட் தான். ஏன்னா அவர் பண்ண விஷயத்தினால எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டாங்க. ஏன் அந்த நேரத்துல நீங்களே அதை சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு சரியான பக்கபலம் இல்லாம இருந்தா கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க தான் அதுக்கு காரணம் சொல்லி உங்களை 2 வருஷம் உள்ள தள்ளியிருப்பாங்க. அப்படி தள்ளியிருந்தா இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்குமா? நீங்க விடுங்க ஆண்டி, பாத்துக்கலாம் அப்படின்னு ஜெனி சமாதானப்படுத்தி பாக்கியாவை வீட்டுக்கும் அழைச்சிட்டு போறாங்க.